السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இஸ்லாமிய திருமணத்தில் புகுத்தப்படும் பிரமத கலாச்சாரம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக திருமணம் என்பது ஒரு ஆண் பெண் இருவருக்குமே ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். இந்த திருமண உறவு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான மன நிம்மதியை, மன அமைதியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் உறவு என்பது திருமண உறவு தான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு நபிமார்கள் சம்பந்தமாக சொல்லிவிட்டு எல்லா இறை தூதர்களுக்கும் நாம் மனைவியையும் மக்களையும் கொடுத்திருந்தோம். அப்ப திருமணம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு பேருக்கு தான் திருமணம் என்ன அனுமதி இல்லை, அவங்களுக்கு திருமணம் செய்ய தேவையில்லை என்று சொல்லக்கூடிய உள்ளவர்கள் ரெண்டு பேர் தான். ஒன்று ஆண்மை இல்லாதவர்களும் அல்லது மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வசதி இல்லாத இருவருக்கு தான் திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உள்ளது. மற்ற அனைவரும் திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கவில்லை என்றால் அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல் நிகாஹ் மின் சுன்னதி மன் ரைப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. இதை யார் புறக்கணிக்கிறார்களோ, அலட்சியம் செய்கிறார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அனைவருமே திருமணம் முடிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்று மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுமே, பல மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு, இயற்கையான ஒரு படைப்பு.
ஆனா இது அனைவருக்கும் உள்ளது. வசதி படைச்சவனுக்கு தான் திருமணம், வசதி இல்லாதவன், நடுத்தரமாக உள்ளவன், மீடியமாக உள்ளவன், அவன்லாம் திருமணம் இல்லை அப்படின்னு கிடையாது. அனைவரும் திருமணம் முடிக்க வேண்டும். அனைவருக்கும் இந்த திருமணம் சாத்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அது இலகுவான முறையில தான் இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமான முறையில இருந்து எல்லாம் செய்ய முடியுமா? இப்ப கஷ்டமான விஷயங்கள் அல்லாஹ் எல்லாத்துக்குமே கடமையாக்கல. இப்ப ஹஜ்ஜி என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது, அது கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம நம்புறோம். அது அனைவருக்கும் கடமையா? இல்ல. யாருக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறதோ உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு தான் கடமை. அது மாதிரி சகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது. இது அனைவரும் மீதும் சுமத்தப்பட்ட கடமையா? யார் பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சகாத் என்பது கடமை. அப்ப வசதி படைத்தவர்களுக்கு என்று சில கடமைகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். ஆனா அனைவரும் செய்யக்கூடிய விஷயம், எப்படி 5 நேரம் அனைவரும் தொழுக வேண்டுமோ அது மாதிரி அனைத்து மக்களும் திருமணம் முடிக்க வேண்டும். அப்ப இந்த திருமணம் ரொம்ப பாரமாக கஷ்டமாக இருக்குமேயானால் அது அனைவருக்கும் சாத்தியப்படாது. அனைவருக்கும் சாத்தியம் இல்லை என்றால் பல தவறான வழிகள் நடக்கும், பல கெட்ட விஷயங்கள் உள்ள வந்துவிடும், பல தீமையான காரியங்கள் நடந்துவிடும். டாக்டர் ரூசோ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞன், அவன் திருமண ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, எந்த ஒரு சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாகி விடுகிறதோ சிரமமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா? எந்த ஒரு சமுதாயத்தில் திருமணம் பாரமாக கஷ்டமாக சிரமமாக ஆகிவிடுமையானால் அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் என்பது லேசாகிவிடும் என்று அவன் எழுதுறான். இதுதான் யதார்த்தம். அப்ப ஒரு சமுதாயத்தில் திருமணத்தை கஷ்டமாக அனைவருக்கும் செய்ய சாத்தியமற்றதாக ஆக்கக்கூடிய நேரத்தில் அங்க பல தவறான வழிமுறைகள் சாதாரணமாக நிகழ்ந்துவிடும். இதை நம்ம சமுதாயத்திலையும் பல்வேறு இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். திருமணம் முடிக்க முடியாதவர்கள், பெண் குமரை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஒரு வயதை எட்டியதுக்கு அப்புறம் பருவ வயதை தாண்டி அதுக்கப்புறமும் 20 வயதை தாண்டி 25 வயதை தாண்டி அதற்கு மேலையும் திருமணம் முடிக்க முடியாது, நம்ம மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது என்ற நிலையெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அந்த பெண்கள் படிதாண்டக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு கோபம் வருது. இந்த மாதிரி போயிட்டாலாம்ல, அந்த மாதிரி நடந்துருச்சாம என்ற அளவுக்கு கோபம் வரக்கூடிய கொந்தளிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அந்த சமுதாயத்தில் திருமணம் லேசாக இருக்கிறதா? ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் என்பது மிக மிக எளிதானது, மிக மிக என்னது, அனைவராலும் ஈஸியாக இலகுவாக அடையக்கூடிய ஒரு வழிமுறை. திருமணத்திற்கான பெரிய சட்ட திட்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 குடும்பத்தார்கள் பேசிக்கொள்ள வேண்டியது. என் மகளுக்கு உன் மகளை முடிச்சு உன் மகனை முடிச்சிருவோம், அல்லது உன் மகனுக்கு என் மகளை முடிச்சிருவோம், பேசி முடிஞ்சாச்சா? 2 பேரும் சாட்சி, பெண் பக்கத்துல ஒரு பொறுப்பாளர், திருமணம் முடிச்சு தந்துட்டேன், மகர் கொடுக்கிறது, அப்புறம் ஒரு வலிமா, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இந்த மகர் கொடுக்கிறத பொறுத்த அளவுக்கு கூட அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் என்றால், பெண்களுக்கு அவருடைய மகர் தொகையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள், கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மகர் இல்லாமல் திருமணம் செல்லாது. மகர் என்பது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் விரும்பியதை கொடுக்கலாம். பெண் அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்களோ அவர்களை கொடுக்கலாம். அதுக்கு நமக்கு சக்தி இல்லையா, நமக்கு என்ன இருக்குதோ அதை கொடுக்கலாம், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு இரும்பு மோதிரம் மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவுக்கு தங்கம் மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று மகராக பெறப்பட்டிருக்கிறது. சில குர்ஆன் வசனங்கள், உங்களுக்கு தெரிந்த குர்ஆன் வசனத்தை எனக்கு மனனம் செய்து தாருங்கள், நான் அதை மனனம் செய்து கொள்கிறேன், அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் மகர்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, மகர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மகர் என்ற பேர்ல கூட கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ, பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் மதிப்பு உடையவனாக இருந்தால் எவ்வளவு கேட்கலாம். அவன் அன்றாட காட்சிகளாக இருந்தால் அதற்கு ஏற்ற மகரை பெற்றுக்கொண்டு திருமணத்தை முடிக்க வேண்டும். அதே மாதிரி பெண்கள் தரப்புல அதுவும் என்னது பாரமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதாக இருந்தா அந்த பெண்ணுக்கு என்று பிரத்யேகமாக பல நகநட்டுகளை போடணும், பல சவரன்களை போடணும், பல என்னது காப்பு போடணும், தொங்கோட்டம் போடணும், தோடு போடணும், அதுபோல் சங்கிலி போடணும், மோதிரம் போடணும், பிரேஸ்லெட் போடணும், எதையாவது போடணும் என்று சொல்லி பெரிய சிரமத்தை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய ஆண்களா இருந்தால் கூட அவர்களும் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்யறாங்க. இருக்கிற சொத்து பத்துக்களை விற்கிறாங்க, கடனுக்கு போறாங்க, வட்டிக்கு போறாங்க, இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு முடிச்சிட வேண்டியதான்.
இவ்வளவு எளிமையான திருமணம் தான் இஸ்லாமிய திருமணம் என்பது. இதுக்கு பெரிய பாரதூரமான எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம சமுதாயத்தில் சிரமமாக்கி வச்சிருக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தில் கஷ்டமாக்கி வச்சிருக்கிறாங்க. இது அனைவருக்கும் உள்ளதாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை எளிமையான முறையில் செய்வதற்கு முதலில் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் செல்வந்தர்கள் இருக்க வேண்டும், பணக்காரர்கள் இருக்க வேண்டும், காசு பணம் வசதி உடையவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள்ட்ட எல்லாம் செய்வதற்கு சக்தி இருந்தும் நபி வழியின் அடிப்படையில் எளிமையாக நான் திருமணம் செய்வேன் என்று அவர்கள் முன் வரணும். அப்ப நக்கல் பேசுவாங்க, கேலி பேசுவாங்க, நீங்க என்ன செஞ்சாலும் கேலிதான் பேசுவாங்க. குறை சொல்வதற்கு என்று ஊருக்கு 4 பேர் இருக்கிறான், வெட்டி பெயராக தருதலைகளாக குறை சொல்வதற்கு என்று டீ கடை அலையக்கூடிய 4 பேர் இருப்பான். நீ எவ்வளவு ஆடம்பரமா செஞ்சாலும் குறை சொல்லுவான், சட்டியா பிரியாணி போட்டாலும் குறை சொல்லுவான், சத்தம் இல்லாம திருமணம் முடிச்சாலும் குறை சொல்லுவான். குறை சொல்றவன் இருந்து கொண்டே இருப்பான். அவனை நம்ம திருப்தி அடைய செய்ய முடியுமா? அவன் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு நடக்க முடியுமான்னு முடியாது. மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழவும் கூடாது. படைத்தவனை திருப்திப்படுத்தணும், படைத்தவன் அதை பொருந்திக் கொள்ளணும். நாம் செய்யக்கூடிய காரியத்தை படைத்தவன் அங்கீகரிப்பானா, படைத்தவன் அதை ஏற்றுக்கொள்வானா, படைத்தவன் விரும்புவானா, இதைத்தான் பார்க்கணுமே ஒழிய அடுத்தவன் என்ன சொல்லுவான், அவன் ஒரு மாதிரியா பேசுவானே, வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்குது, பெரிய பங்களா இருக்குது, நம்ம திருமணத்தை லேசா வச்சோம்னா கஞ்ச பையல்னு சொல்லுவானே, பிச்சைக்காரன் சொல்லுவானே, செலவழிக்க மாட்டான்னு சொல்லுவானே, சொல்லிட்டு போறான். இதுக்கு முன்னாடி உங்களை அவன் சொல்லலையா? நீங்க செஞ்சான்னு சொல்லத்தான் போறான். நீங்க எவ்வளவு ஆடம்பரமா செஞ்சாலும் காசு திமுறை காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லுவான். பிரியாணி போட்டான்னு பாரு, நெய்யை ஊத்திருக்கான் பாரு, திமுறல ஊத்திருக்கான் பாரு, நெய் அவன் இஷ்டத்துக்கு ஊத்திருக்கான் பாரு அப்படிமா. உப்பை போட்டிருக்கான் பாரு, எந்த மாசத்துல கூட்டி வந்தான்னு தெரியல, உப்பை போட்டு தள்ளி இருக்கான் பாரு அப்படிமா. எந்த ஊர்ல அந்த ஆளு கூடுவான், பண்டாரியை கூடாது, மிளகாய் அள்ளி கொட்டி விட்டுருக்கான் பாரு, சொல்லத்தான் செய்வான். என்ன செஞ்சாலும் குறை சொல்வதற்கு என்று இருப்பார்கள். அவர்கள் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. இதுக்கு தான் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்றா, ஒரு தந்தையும் ஒரு மகனும், ஒரு குதிரை. அப்ப அந்த தந்தை மகன் 2 பேர் என்ன செய்யறாங்கன்றா, 2 பேருமே குதிரையின் மீது ஏறி போறாங்க. ஏறி போனா ஒரு 4 பேர் எல்லா ஊர்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு வாய் இல்லாத ஜீவன் மேல அப்பன் மகன் ஏறி போறாங்க பாரு, இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, இவங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா, அது ஒரு வாய் இல்லாத ஜீவன், அது மேல 2 பேர் ஏறி போறான அப்படின்னு பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தகப்பன் மகனுக்கு உலகத்தை எப்படி கற்றுத்தாரண்டு பாரு, இந்த உலகம் எப்படி என்று நான் உனக்கு சொல்லி தரேன் வான்னு தான் கூட்டிட்டு போறான். 2 பேர் ஏறி போகையில இப்படி சொல்றாங்க, கேட்டுக்கிட்டியா மகனே, நம்ம 2 பேரும் ஏறி போறோம். அப்ப என்ன சொல்றாங்க, வாய் இல்லாத ஜீவன் மேல 2 பேர் ஏறி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். மறுநாள் என்ன செய்யறாங்கன்றா, அப்பங்காரன் மேல உட்கார்ந்துருக்கான், குதிரையில உட்கார்ந்துருக்கான், மகங்காரன் கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் போறாங்க. அப்ப இதே 4 பேர் தரித்திரியம் பிடிச்ச இதே 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, இங்க பாரு, என்ன அநியாயம் பாரு, காலம் கெட்டு போச்சு பாரு, இந்த பச்சை பையில நடக்க விட்டுட்டு தாத்தண்டி எரும மாடு குதிரை மேல உட்கார்ந்து போறானே, காலம் கெட்டு போச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பங்காரன் சொல்றான் மகன்கிட்ட, மகனை பாத்துக்கிட்டியா அப்படிங்கிறான். அப்படிங்க. 3வது நாள் என்ன செய்யறாங்கன்றா, 2 பேரும் நடந்து போறாங்க. மகனை தூக்கி குதிரையில வச்சுட்டு அப்பங்காரன் கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு போறான். மகன் குதிரையில இருக்கிறான், அப்பங்காரன் கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு போறாங்க. அதே 4 பேர் தான் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான், இங்க பாரு, காலம் எவ்வளவு அநியாயமா போச்சு, கெட்டு போய் ஒரு மரியாதை இல்ல, ஒரு வயசு வித்தியாசம் வேணாம், இங்க பாரு, ஒரு சின்ன பையன் குதிரையில திமிர்த்தனமா உட்கார்ந்து இருக்கிறான், பாவம் வயசான அப்பங்காரன் நடந்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கடா, பாத்துக்கிட்டியா மகன அப்படின்னு அப்பன் சொல்லிடுறான். இப்ப 4வது நாள் என்ன செய்யறாங்கடா, 2 பேரும் நடந்து போறாங்க, குதிரையை சும்மா கூட்டிட்டு போறாங்க. அப்ப இதே தரித்திரியம் முடிச்சவங்க என்ன செய்யறாங்கடா, குதிரைங்கிற எதுக்கு, ஏறி சவாரி செய்வதற்கு தானே, இங்க பேப்பயலுக்கு 2 பேர் நடந்து குதிரையும் கூட்டிக்கிட்டு இவன் நடந்து போறான், அப்ப என்னதுக்கு குதிரை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரி கேட்டுக்கிட்டியா மகன அப்படின்னு. 5வது நாள் நடக்குது. என்ன நடக்குது, இவங்க சங்காத்தமா வேணாம்னு சொல்லி குதிரையை வித்துட்டாங்க. வித்துட்டு 2 பேர் சும்மா நடந்து போறாங்க. அப்ப சொல்றாங்க, 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க, அதுக்காக அப்புறம் குதிரை வித்துற முடியுமா, இவர் வித்துட்டு பேப்பையில நடந்து வராங்க. அவர் இப்ப என்ன செஞ்சாலும் குறை சொல்றான், குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். இவனை திருப்திப்படுத்த முடியுமான்னா முடியவே முடியாது. இதுக்கு என்று 4 பேர், ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. இவர்களை நம்ம திருப்திப்படுத்துவதற்கான எந்த காரியங்கள் செய்தாலும் அது குறைவாகத்தான் இருக்கு, குறையாகத்தான் இருக்கு. படைத்தவன் அற்பமான விஷயத்திலே மகிழ்ச்சி அடைஞ்சிருவான், அற்பமான விஷயத்திலே திருப்தி அடைஞ்சிருவான். வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு, என்னுடைய அடியான் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப சின்ன அற்பமான விஷயங்கள், ஒரு திக்ர், ஒரு தஸ்பீஹ், ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ், இதுல அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான். ஆனா மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால வசதி படைத்தவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக உங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ள முடியுமோ அமைத்துக் கொள்ளுங்க. மனிதர்களை திருப்திப்படுத்த பார்க்காதீங்க. நீங்க ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருந்து செய்து காட்டினீர்களே ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நல்ல விஷயத்திற்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்தால் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கிட்ட காசு பணம் இருக்குவாரு, அவரை எவ்வளவு எளிமையா திருமணம் முடிச்சாரு. நம்மள நடுத்தரத்துல இருக்கிறோம், நம்ம ஏன் ஆடம்பரம் பண்ணணும், நம்ம ஏன் அனாச்சாரம் பண்ணணும், நம்ம ஏன் வீண் விரயம் பண்ணணும் என்று உணர்வார்கள். இருக்கப்பட்டவர்கள் 10 பேர் அந்த மாதிரி செய்வார்களே ஆனால் இவர்கள் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள், ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், வசதி கம்மியாக இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆனா அப்படி நடக்குதா? காசு இருக்கிறது என்பதற்காக காசு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த ஆணவத்தை காட்டுகிறார்கள், தங்களுடைய பண பலத்தை காட்டுகிறார்கள், படை பலத்தை காட்டுகிறார்கள். இது நடக்குதா இல்லையா? இதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? இவ்வளவு ஆடம்பரமாக, இவ்வளவு பிரம்மாண்டமாக நீங்க பல ஊர்களில் பார்க்கலாம். பெரிய மண்டபம்ங்கிற பேர்ல பிடிச்சு அது உள்ளாக்க ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் நடக்குது. மணமகனும் மணமகளும் பைக்ல உள்ள வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நடக்குது. இப்படி எல்லாம் நடந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு திருமணம், ஒரு ஆண் பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தில் ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் 30 வருஷத்தினுடைய வருமானம் பாழாக்கப்படுகிறது. 15 வருஷத்தினுடைய வருமானம் பாழாக்கப்படுகிறது. 20 லட்சம் 30 லட்சம் சர்வ சாதாரணமாக செலவழிக்கப்படுகிறது. 20 லட்சம் 30 லட்சம் எவ்வளவு பெரிய ஒரு பணம். இந்த சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், திருமணம் முடிக்கிறதுக்கு வசதியற்றவர்கள் எத்தனை குமர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கைதூக்கி அவர்களுடைய துவாக்கள் உங்களுக்கு கிடைக்குமே. கஷ்டப்படக்கூடியவர் உதவி செஞ்சு அவங்களுடைய துவாக்கள் உங்களுக்கு கிடைக்குமே. அதுதானே உலகத்தில் நிம்மதியாக வாழ வைக்கும். நிம்மதி இல்லாம தானே அலையிறோம். அப்ப இந்த மாதிரி செய்வதற்கு முன் வரல. டாம் டூம் செய்வதற்கு, ஆடம்பரமாக செய்வதற்கு, பெரிய அளவுல திருமணத்தை நடத்துவதற்கு செய்யறாங்க. ஆனா இதுல எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது. இந்த பரக்கத்து என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு நிறைய கொடுத்திருக்கிறான். ஆனா நம்ம மக்கள் அதை பயன்படுத்த தெரியல, அது சரியான முறையில் அடைந்து கொள்ள தெரியல. நீங்க பாருங்க, பிற சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள்ட்ட பரக்கத்து என்பதே இருக்காது. நீங்க கணவன் சம்பாதிப்பார், மனைவி சம்பாதிப்பார், அந்த கணவனுடைய அம்மா சம்பாதிப்பார், கணவனுடைய அப்பா சம்பாதிப்பாரு, இந்த பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க, எல்லாரும் சம்பாதிப்பாங்க. வேலை முடிச்சுட்டு வந்தா சோறாக்கி திம்பாங்க, சோறாக்கி தின்று காலையில கஞ்சியை குடிப்பாங்க, குடிசை வீட்டில் இருப்பாங்க, வசதியற்றவர்களாக ஆடம்பரம் இல்லாம இருப்பாங்க, ஒண்ணும் இருக்காது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாவே இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்தை நீங்க பாருங்க, ஒருத்தன் வெளிநாட்டுல சம்பாதிப்பான், 8ஆம் படிச்சதோட பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டு போய் ஒருத்தன் சம்பாதிப்பான். அதிகபட்சம் 5000 10,000 சம்பளம். இந்த 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு குடும்பம் முழுவதும் சாப்பிடுகிறது, வீடு கட்டப்படுகிறது, கை நிறைய காப்பு போடப்படுகிறது, எல்லா ஆடம்பரங்களும் செய்யப்படுகிறது, டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் இருக்கிறது. ஒருத்தனுடைய வருமானம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம். இது எப்படி சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இது அல்லாஹ்வுடைய மறைமுகமான பேர் அருள் இல்லை என்றால் இது எப்படி சாத்தியம்? இதை காட்டியும் கூட சம்பாதிக்கிறவன் அந்த பரக்கத்து இல்ல. கஞ்சியை குடிச்சுக்கிட்டு தர்றான், கூட ஓட்டு வீட்டுல இருக்கிறான், அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க பாருங்க, நம்ம சமுதாயத்துல ஒருத்தனுடைய சம்பாத்தியத்தை வைத்து எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இல்லையா, அற்புதம் இல்லையா? இதற்கு அல்லாஹ்வுக்கு என்னைக்கா நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா? இந்த திருமணத்தை பொறுத்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மிக குறைந்த செலவில் செய்யப்படக்கூடிய திருமணம் தான் அதிக பரக்கத்து நிறைந்ததுங்கிறாங்க. அப்ப திருமணத்தை எந்த அளவுக்கு நீங்க குறைவாக செய்கிறீர்களோ அல்லாஹ்வுடைய மறைமுகமான பேரருள் உங்களுக்கு இருக்கு. எனக்கு பேரருள் தேவையில்லை, என்னென்னு போங்க. அல்லாஹ்வுடைய அருள் தேவையில்லை, எனக்கு பரக்கத்து தேவையில்லை என்றால் என்னென்னு போங்க. நம்ம ஊர்களையும் பல ஊர்களையும் நடந்த சில முக்கியமான விஷயங்கள். பல லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமணத்தை நடத்திவிட்டு அந்த கணவன் மனைவி 2 பேரும் 1 வருஷம் கூட சந்தோஷமாக வாழல, பிரிஞ்சு போயிடுறாங்க. கடைசியில் பிரிஞ்சு போனது கூட அவனுக்கு கவலை இல்லை. என்னுடைய இத்தனை வருஷம் வருமானம் போய்விட்டது, என்னுடைய இத்தனை வருஷம் செல்வம் போய்விட்டது, நான் கட்டிக்காத சொத்து போய்விட்டது, திருமணத்தின் பெயரால் செலவழிக்கப்பட்ட பல லட்சங்கள் போய்விட்டது, அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமாக இருந்தது, அதுவும் போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கையும் போச்சு என்று சொல்லி
மனநோயாளியாக அளவுக்கு என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. பல ஊர்கள்ல இது நடக்குது, பல மாவட்டங்கள்ல இது நடக்குது. பெரிய அளவுல ஆடம்பரமா திருமணம் பண்ணிடுறாங்க. தன்னுடைய மொத்த பொருளாதாரத்தையும் கொட்டி தன் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக செய்து விடுகிறார்கள். ஆனா கடைசியில என்ன நடக்குது? அது இயற்கையா உள்ளது. எப்படி திருமணம் முடிச்சாலும் நல்லதா போறது நல்லதா போகும், அந்து போறது அந்து போகும், அது உள்ளது. ஆனா அந்து போனதுக்கு அப்புறம் கவலை என்னது? வேற ஒரு திருமணம் கூட முடிச்சிடலாம், செலவழிச்சதை மட்டும் எடுக்க முடியுமா? செட்டு கட்டுறவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்ததை வாங்கிட முடியுமா? இறைச்சி கடைக்காரனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததை வாங்கிட முடியுமா? பந்த போட்டவனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததை வாங்கிட முடியுமா? ஜோடனை செய்யக்கூடியவனுக்கு கொடுத்ததை வாங்கிட முடியுமா? மகாலுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சதை வாங்கிட முடியுமா? போனது போனது தானே. இந்த திருமணம் அந்த போன வேற திருமணம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஒரு திருமணம் சரியில்லையா, அந்த போச்சா வேற ஒரு திருமணம், ஆனா வாழ்க்கை போயிடும், சந்தோஷமா அவங்க வாழ்ந்துருவாங்க. அதை நினைச்சுதான் என் பொருளாதாரம் போய்விட்டு, இத்தனை வருஷம் சம்பாத்தியம் 20 வருஷம் 30 வருஷம் சேர்த்து வச்ச மொத்த பொருளாதாரம் போய்விட்டதே என்று சொல்லி கலங்கக்கூடியவர்கள், அதனால் விரக்தியானவர்கள், அதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நீங்க அதுக்காக நீங்க ஆடம்பர திருமணமே கூடாது, செய்யக்கூடாது. இஸ்லாம் என்பது ரொம்ப எளிமையாக நடத்தக்கூடிய திருமணத்தை தான் சொல்லி இருக்குது. அவ்வளவு எளிமையாக நடத்தும் திருமணம். நம்மளை பார்த்து அடுத்தவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான், நம்ம செஞ்ச எவனும் கேட்க மாட்டான், நம்ம குறைஞ்ச செலவுல செஞ்ச எவனும் கேட்க மாட்டான். ஏன் எனக்கு முன்னாடி செல்வந்தன் அவன் செஞ்சிருக்கிறான், பணக்காரன் அவன் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்தவன் செஞ்சிருக்கிறான், நபி வழியின் அடிப்படையில் அவன் செஞ்சிருக்கிறான் என்ற ஒரு ரோல் மாடலை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பின்னாடி உள்ளவர்களுக்கு அது மிக எளிதாக போய்விடும். இப்படித்தான் சமுதாயம் இருக்கணும். 2 குடும்பத்தார்கள் பேசுறாங்களா, ஒரு மாசத்திலே திருமணத்தை முடிச்சிடணும். இதற்காக பல பட்ஜெட்டுகள் போடப்பட்டு இது எந்த மண்டபத்தில் நடத்துறது, எந்த மஹால்ல நடத்துறது, இது எத்தனை கிலோ கறி வாங்குறது, எத்தனை பேரை கூப்பிடுறது, இந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த திருமணத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் திருமணம், ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழராக இருப்பாரு, ரசூலுல்லாஹ்க்கு மிக நேசமானவராக இருப்பாரு, 10 பேரை கொண்டு சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவராக இருப்பாரு. ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாம திருமணத்தை முடிச்சிருவாரு. யதார்த்தமா சந்திக்கும் போது கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள், என்ன புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? என்னோட சொல்லாமையா, நான் யாருன்னு தெரியுமா? அப்படிலாம் கேட்க மாட்டேன். அப்படியா, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? இந்த மாதிரி ஒரு பேரிச்சம்பளம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன். வலிமா கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுங்க. இப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க. நான் வந்தா தான் திருமணம் நடக்கணும், நான் தான் நடத்தி வைக்கணும், நான் இல்லாத திருமணம் செல்லாது, இதெல்லாம் பேச மாட்டாங்க சொல்ல. அப்படி உள்ளதும் கிடையாது இஸ்லாத்துல. 2 குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். சரி, இவ்வளவு ஆடம்பரமா டாம் தூமா நடக்கக்கூடிய இந்த திருமணத்துல பிற மத கலாச்சாரங்கள் எப்படி உள்ள புகுந்திருக்கிறது? பிற மதத்தவர்கள் அவங்களுடைய திருமண சடங்காக, திருமணத்தினுடைய நிகழ்வாக எதையெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அது இந்த இஸ்லாமிய சமுதாய திருமணத்திலே நடக்கிறது. ஆடம்பரமா நடக்கிறது, வரதட்சணை வாங்கி நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய, பிற மதத்தவர்கள் தங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களாக செய்யக்கூடிய, அவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரமும் இஸ்லாமிய திருமணத்தில் நுழைந்து விட்டது. இந்த முதல்ல இந்த 4 நட்சத்திரம் பார்க்கறதுக்கா இல்லையா, இது அவங்க கலாச்சாரம் தான். ஜாதகத்தை சொல்லுங்கம்பாங்க, நீங்க எந்த இதுல பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, எந்த ராசியில பிறந்தீங்க, இது எல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய காரியம் அவங்க செய்யறதான். அது இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்துருச்சு, இருக்குது. ஆலிம் சாட்ட போய் பால் கிதாபு பார்க்கறவங்கிற பேர்ல மாப்பிள்ளை யாரு, பொண்ணு யாரு, இவருடைய திருமணம் எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்ப வைக்கிறது போறது போன்ற எல்லா விஷயங்களும் பார்க்கப்படுகிறது. அப்ப இது பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான், கெட்ட நாள் என்ற ஒரு நாள் கிடையாது. அவனுக்கு சில விஷயங்கள், ஒரு வீட்டுல மரணம் முடிந்தா அவர்களுக்கு கெட்ட நாள். அனைவருக்கும் கெட்ட நாளா? அனைவருக்கும் நல்ல நாள் ஒன்று இருக்குதா? அனைவருக்கும் கெட்ட நாள் ஒன்று இருக்குதா? இல்ல. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அதுல 100 பேர் ஆஸ்பத்திரிக்கு போனாண்டா 100 பேர் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியாகுவான். 100 பேர் மௌத்தா போனாண்டா 100 குழந்தைகள் பிறக்கும். இது இயற்கையாக உள்ளது. அப்ப எந்த ஒரு நாளுக்கு என்றும் இந்த நாள் முழுக்க முழுக்க கெட்ட நாள் அப்படின்ற ஒரு நாள் கிடையாது. இது முழுக்க முழுக்க நல்ல நாள் அப்படின்ற ஒரு நாள் கிடையாது. இந்த காலத்தை ஏசக்கூடியவன், இந்த காலத்தை பேசக்கூடிய அந்த மாதிரி ஏச திட்டக்கூடியவன் அவன் அல்லாஹ்வை திட்டுகிறான் என்று சொல்றாங்க. இது நல்ல நாள் சொல்றான், அது கெட்ட நாள். அது கெட்ட நாள் யார் கெட்ட நாளாக்குனது? அல்லாஹ்னு சொல்றான். ஆனா எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடிய ஒரு இணை வைப்பு காரியம், ஜாதகம் பார்க்கக்கூடிய காரியம் இது நடக்குது. அது மாதிரி
பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய திருமணங்கள்ல வந்து இந்த வான வேடிக்கைகள், வெடிகள், ஆடல் பாடல்கள், கூத்து கும்மாளங்கள், அது மத சடங்காக இல்லாட்டாலும் அதை ஒரு வழிமுறையாக செய்யறாங்க. திருமணம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பாட்டு கச்சேரி வைக்கணும், ஒரு ஆடல் பாடல் வைக்கணும், ஒரு தாடாத பட்டங்கள் அடிக்கணும், தொட்டு அடிக்கணும், இப்படிங்கிற ஒரு காட்சி பிற மதத்தில் நடக்குது. அது இங்க நடக்குது, நம்ம சமுதாயத்திலும் செய்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த வான வேடிக்கைங்கிற வெடியை விடுறது, அது அவர்களும் செய்கிறார்கள். திருமணம்னா மகிழ்ச்சிக்கு வெடியை விடணும், அது பிற ஒரு மதத்தினுடைய கலாச்சாரம். தீபாவளி போன்ற பண்டிகையினுடைய ஒரு கலாச்சாரமாகவே வெடிவிடுதல் இருக்கிறது. அந்த வெடிவிடக்கூடிய கலாச்சாரமும் இந்த சமுதாயத்தில் நுழைஞ்சு விட்டு, திருமணம்னா பட்டாசை கொளுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அந்த மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த திருமணம்ங்கிற பேர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏராளமான விஷயங்கள், தாலி கட்டக்கூடிய பழக்கம் இந்த கரிசமணிங்கிற பேர்ல, அது பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். அதே மாதிரி இந்த ஆரத்தி எடுக்கிறங்கிற ஒரு கலாச்சாரம், அது பிற மதத்திலிருந்து எடுக்கப்பட்ட கலாச்சாரம். இப்படி திருமணத்தில் ஏராளமான பிற மத கலாச்சாரங்கள், பிற சமுதாயத்தவர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் அந்த ஜனாசா ஊர்வலத்தில் வரல, அது வரைக்கும் நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதான். அந்த பிரேதம் தூக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் அதுல கூட சிலது உள்ள வந்துருச்சு. பிரேதத்தின் மேல என்ன செய்வாங்க, மாலை போடுவாங்க, பூ போட்டிருப்பாங்க. அது நம்ம சமுதாயத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த சந்தூக்கு பெட்டி மேல பூவை போட்டாங்க. அதே மாதிரி அங்க மோத்தா பை உள்ள வச்சு அடக்கம் பண்ண அந்த கபருக்கு மேல என்ன செஞ்சிட்டாங்க, பூவை போட்டுட்டாங்க. இன்னும் ரோட்டு வெளியே அள்ளி தூவிட்டு போகல. அதே மாதிரி நேற்று இருந்தா இன்னைக்கு சேர்த்தா அந்த கொட்டை அடிக்கிற கலாச்சாரம் இன்னும் வரல. இந்த பூ போடுறது, மாலை போடுறது, இந்த கபர்ல மேல பூவள்ளி போடுறது, அது சந்தூக்கு மேல பூவை போடுறது, இதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் எது மட்டும் வரல, இந்த கொட்டை அடிச்சுட்டு போறது மட்டும் வரல. அதே மாதிரி இந்த குடிச்சிட்டு கூத்தாடுறது வந்துருச்சு, குடிச்சிட்டு கூத்தாடுறது வரல. திருமணத்துக்கு முன்னாடி கூத்தாடிக்கிட்டு போற கலாச்சாரம் வந்துருச்சு, குடித்து விட்டு கூத்தாடிட்டு போறது வரல. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சாக்க, இதை நிர்வாகம் கண்டிக்கவில்லை என்றால், ஜமாத்தார்கள் இதற்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், இதற்கு ஒவ்வொரு ஜமாத்தும் இதற்கு முன்மாதிரியாக இல்லை என்றால், இந்த மாதிரியான ஆடம்பர அனாச்சார திருமணங்களுக்கு, பிற மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய திருமணத்திற்கு ஜமாத்து தடை விதிக்கவில்லை என்றால், வருங்காலத்தில் சமுதாயம் ரொம்ப மோசமா போயிடும். பல ஊர்களில் இதை கவனத்தில் கொண்டு உணர்ந்து பல ஜமாத்தார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரியாக திருமணம் நடக்குமே ஆனால் ஜமாத்திலிருந்து தப்த தரமாட்டோம், ஓலை தரமாட்டோம், என்ஓசி தரமாட்டோம் என்று சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறாங்க. சும்மா அங்கிட்டும் தலையை காட்டுறது இங்கிட்டும் தலையை காட்டுறது செல்லாது. இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ஜமாத் நிர்வாகமாக இருந்தால், தலைவராக இருந்தால், மக்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவர்தான் பொறுப்பாளி. மறுமையில் அது குறித்து அவர் விசாரிக்கப்படுவார், கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவார். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலன் அன் ரய்யத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நீங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பான், ஜமாத்து தலைவரா உன்னை ஆக்கணும்னா உன் மக்களை எப்படி பாதுகாத்த, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ என்ன செஞ்ச, சிரமப்படக்கூடிய மக்களுக்கு என்ன செஞ்ச, மக்கள் மீது அதிகாரத்தை திணித்தவர்களுக்கு நீ என்ன செஞ்ச, மக்கள் மீது கஷ்டத்தை சிரமத்தை சுமத்தியவர்களுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய் என்றெல்லாம் மறுமையில் விசாரிக்கப்படும். ஒவ்வொரு பொறுப்பாளிகளும் விசாரிக்கப்படுவார்கள். நிர்வாகம் என்பது சும்மா நம்ம தலைவர், நம்ம செயலாளர், நம்ம துணைத் தலைவர், துணை செயலாளர் பீத்தி கிடித்திடுறதுக்கு இல்ல. மக்களை சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போக வேண்டும். அவர்கள் அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்க வேண்டும், அதன் பக்கம் மக்களை திருத்த வேண்டும். தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்தை தயவு தாட்சியம் இன்றி பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு நிர்வாகம். சும்மா அது சரிதான் சரிதான் இப்படின்னு இல்லைங்க. அல்ல இந்த மாதிரியான ஆட்களை, இந்த விளம்பரத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் அல்ல மறுமையில விளம்பரப்படுத்தி விடுவான். யார் விளம்பரத்திற்காக ஒரு அமலை செய்கிறார்களோ அவருடைய அமலை மறுமையில் அல்ல விளம்பரப்படுத்திடுவான். இந்த பாத்துக்க இவர் தான் அவர்ண்டு. அப்ப அதனால நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ள நிர்வாகம் தான். இந்த ஊர் மட்டும் கிடையாது, எல்லா ஊருக்கும் நம்ம சொல்றோம். இது எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது, எல்லா ஊருக்கும் சொல்றோம். உங்களுடைய மக்கள் செய்யக்கூடிய அந்த கஷ்ட, மக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதே மாதிரி மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய அந்த மாதிரியான எந்த நிகழ்வும் நடக்கக்கூடாது. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யுங்க. மாத்திரை வாங்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் சொல்லுங்க, பெற்றோருடைய முக்கியத்துவத்தை சொல்லி சேர்த்து வைங்க, அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுங்க. பிள்ளையே இல்லாதவர்களுக்கு ஜமாத்துல இருந்து கொடுங்க, மாத்திரை மருந்து வாங்கி தின்பதற்கு. இதை காட்டுக்கு என்ன இருக்காங்க, ஒரு மக்களை வழி நடத்துவதற்கு. நீங்க பாருங்க, இந்த வக்பு சொத்துங்கிற பேர்ல எத்தனை கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தும் அதை கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு வக்பு போர்டு எந்த ஒண்ணுமே செய்ய கிடையாது. எல்லாம் சொத்தாக கிடக்குது. ஏன்னா சும்மா வச்சுக்கன்னு ஆட்டையை போட பாக்குறாங்க.
இப்ப கொண்டு போயிட்டா இல்லையா? அதை வச்சு சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டியிருக்கிறாங்களா? ஒரு காலேஜை கட்டியிருக்கிறாங்களா? பெரிய பெரிய இது வச்சு நடத்தி இருக்கிறாங்க, ட்ரஸ்ட் வச்சு நடத்திருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. சொத்தா கிடக்குது, அவன் ஆட்டையை போட்டு போறான். இந்த மாதிரி பயன்படுத்தப்படாம கிடக்குறத பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? சும்மா வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் மொத்தமா நம்ம ஆட்டையை போட்டுறோம். அவன் உள்ள கவானம். அப்ப என்ன செய்யணும்? சமுதாயத்திற்கு நன்மை செய்யணும். கஷ்டப்படக்கூடிய மக்களை நன்மையின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதனால இஸ்லாமிய திருமணம் என்பது மிக இலகுவான, எளிமையான, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவராலும் பின்பற்றக்கூடிய, அனைவரும் இலகுவான முறையில் நடத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு திருமணம். இந்த திருமணத்தை நம்முடைய சமுதாய மக்கள் சிரமப்படுத்தி வச்சிருக்கிறார்கள், கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயத்தில் திருமணம் என்பது கஷ்டமாக, சிரமமாக ஆகிவிடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் என்பது லேசாகிவிடும். இது தலை தூக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அந்த மாதிரியான கெட்ட செயல்களில் இருந்து காப்பாற்றி நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.